நடக்க இருக்கிற 18வது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் நாம் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? நாமும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் நாடாளுமன்றத்திற்கு வாக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்கு வாக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வாக்கு செலுத்திய நம்மளை தவிர வென்றவர்களின் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது இன்னும் 10 நாட்களில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு இனிமையான கேலி கூத்தான கோவை மக்களை குசிப்படுத்துவதற்காகவே சில அரசியல் கட்சிகள் கிளம்பி வரும். அநேகமாக புரோட்டா மாஸ்டர்களுக்கு இனி இங்கே வேலை இருக்காது, தோசை மாஸ்டர்களுக்கு இங்கே வேலை இருக்காது. உடனே பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய எம்பி கேண்டிடேட் பூரா பாத்தீங்கன்னா திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், உடனே மாஸ்க் தோசிட்டாருன்னா உடனே வாங்கி ஊத்தி இழுன்னு இழுத்து தள்ளிடுவாங்க. மக்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க உணர்த்திடுவாங்க. ஆனா அவங்க மேல தப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் நான் தோசைக்கல்லிலேயே வச்சு இழுத்துருவேன்னு அவர் மறைவா சொல்றாரு. நமக்கு தான் புரிகிறது இல்லை கரகம். அதே மாதிரி என் பெற்றவர்கள், என்னை பெற்றவர்கள், என் தாய்மார்கள், என் உடன் பிறந்த என் அக்கா தங்கைகள் இனி யாரும் துணி துவைக்க வேணாம், பிள்ளை ஆகி போயிடுச்சுன்னா கழுவ வேணாம், குளிப்பாட்ட வேணாம். அதுக்கு கூட 10 நாள் ஆல்ரெடி தயார் பண்ணிட்டு காணுவோம், கூட ரெடி பண்ணிட்டு காணுவோம். திமுக வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள், காங்கிரஸ் வேட்பாளர்கள் எல்லாம் ரெடியா இருக்கானோ. பாத்தீங்கன்னா தெரு தெருவுக்கு துணி துவைக்கிறது, அக்காவுக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கறது என்ன ஈரோட்ல பாக்கணுமே. ஆனா ஈரோடு மக்கள் இன்று நினைக்கிறார்கள், ஏன் எதற்காக இந்த EVKS இளங்கோவனை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று. கடைசியாக ஒரு தடவை, அது கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தை வந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் போல. அவர் சொன்னார் ஆரம்பத்திலேவா, ஏனுங்க எனக்கே உடம்பு முடியலைங்க வேண்டாம்னாரு. இல்லைங்க அவங்க பையன் இறந்துட்டாருங்க, அதனால அந்த பொறுப்பு நீங்க தான் வரணும். எல்லாரும் அப்பா இறந்துட்டாருன்னா அந்த பொறுப்புக்கு பையன் போவாங்க. அவங்க குடும்பத்தில் அப்படியே தலைகீழா மாற்றமா நடக்கும். நாம் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருங்கேள்வி இருக்கும். நாம் என்ன சொல்றோம்னா, அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம், இதை சொல்லுகிற ஒரே ஒரு துணிவு நெஞ்சுரம் கொண்ட ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது என்னங்க சரியான சமமான தரமான கல்வி இலவசம் அப்படின்னா, கல்வியில் முதலிடம் வைக்கக்கூடிய தென்கொரியாவாக இருக்கட்டும், பின்லாந்தாக இருக்கட்டும், அந்த நாடுகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் அவர்களின் தனித்த அடையாளத்தை, தனிப்பட்ட திறமைகளை, ஒவ்வொருவருக்கும் உள்ள தனித்திறமைகளை அடையாளப்படுத்தி அதில் அவர்களை முன்னோடியாக செய்து அந்த நாடு இன்று கல்வியில் தனித்திறன் கல்வியில் முன்னோடியாக இருக்கிறது. ஆனால் 60 ஆண்டு காலம் இந்த மண்ணையும் மக்களையும் தின்று கொளுத்து ஏப்பம் விட்ட இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், 100 ஆண்டு காலம் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடி கம்பு நட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மதவாதத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், யார் ஒருவராவது தனித்திறன் கல்வியை ஊக்குவிப்போம், ஆரம்ப நிலை கல்வி முதல் அவர் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்று சொல்வதற்கு துணிவு இங்கு யாருக்கும் கிடையாது. இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்வதுன்னா, கல்வி கடன் கொடுக்கப்படும், கடன் வாங்கித்தான் உன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு உன்னை அந்த இடத்திற்கு தள்ளியவர்கள் இந்த திராவிட இந்த தேசிய கட்சிகள் மட்டும்தான். கடை வாங்கியாவது, அதாவது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை உயினும் கற்கை நன்றே அப்படின்னு நம் பாட்டன் அதிவீரராம பாண்டியன் பாடிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் பாட்டன், இன்னொரு பாட்டன் காமராஜர் சொன்னா, நான் பிச்சை எடுத்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன்டா, மாணவர்கள் எல்லாம் பள்ளிப்படுத்துவாங்க. இன்னைக்கு இருக்க இந்த திராவிட திருட்டு கூட்டங்கள் சொல்கிறது, நான் கடன் கொடுக்கிறேன் நீ படிங்கிறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! எந்த எம்எல்ஏ விட்டு, எம்பி விட்டு, கவுன்சிலர் விட்டு பிள்ளையாவது இந்த அரசு பள்ளியில நீங்க சரியாக சமமாக தரமாக கொடுத்தீங்கன்னா ஏன் உங்க பிள்ளைங்க இந்த வீட்டுல படிக்கல? ஏன் நம்ம யாருக்குமே கேள்வியே வரல இந்த இடத்துல? ஏப்பா எம்பி எம்எல்ஏ யாரு? இந்த பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்காக ஊழியம் செய்ய விடப்பட்ட முன்னாள் ஒரு ஊழியர். ஏன் என் மக்களுக்கு யாருக்குமே கோவம் வரல? ஏன் உன் மகள் படிக்கல? ஏன் உன் மகள் படிக்கல? ஏன் அரசு பள்ளியில சேர்க்கல? ஏன் அரசு கல்லூரியில சேர்க்கல? உங்கள் யாருக்குமே இந்த கேள்வி வரல. ஏன் கடைசி வரை நம் வீட்டு பிள்ளைகள் தான் இந்த அரசு கல்லூரிகளிலும் அரசு பள்ளிகளிலும் படித்து
என்ன நினைச்சிட்டான்னா, தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற கல்வி கூடங்களை விட அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் சரியில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்த பிறகுதான் தனியார் கல்வி நோக்கி நகர்றான். அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வர இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடியவர்கள், மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்கள், யார் இடத்துல எல்லாம் கல்லூரிகள், தனியார் நிறுவன கல்லூரிகள் இருக்கு பட்டியல் போட்டோம்னா இன்னைக்கு இந்த அதிமுக, திராவிட தேசிய கட்சிகள் எதுவும் ஒண்ணு களத்தில் நிற்க முடியாது. ஏன்னா கல்லூரி, தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் வைத்து நடத்துகிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க நம்ம அரசியல்வாதிகள் தான். ஆனா நம்ம கடைசி வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. ரெண்டாவது, சரியான சமமான தரமான கல்வி கொடுத்தால் மட்டும் பத்தாது என்று நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒன்றை முன்வைக்கிறது. அது உயிர் போகிற எவ்வளவு பெரிய மேல் மருத்துவமாக இருந்தாலும் சரி, ₹1 செலவில்லாமல் என் மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம். இதை சொல்கிற துணிவு இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் எனது அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. என் உடன் பிறந்தவர்களே, தனியார் மருத்துவமனை தான் சிறந்ததாக இருக்கிறது என்றால் அரசு மருத்துவமனை இங்கு என்ன ஆணி எடுப்பதற்காக இருக்கிறது என்பதை கேளுங்கள். சென்னையில் தலைமை மருத்துவமனையில் குளுக்கோஸ், அதாவது உடம்புல எனர்ஜி இல்லைங்க, குளுக்கோஸ் போட்டுதாங்க அவன் வந்து சீரனைக்கு வருவான்னு சொல்லி அந்த குளுக்கோஸ் போத்தல் இருக்கு இல்லைங்களா, குளுக்கோஸ் போத்தலை தொங்க விடுகிற அந்த ஸ்டாண்ட் இல்லைங்க, ₹300 போதுமா? வெறும் ₹300. எத்தனை ஆயிரம் கோடிகள் என் மக்களின் வரி பணம், வெறும் ₹300 காசு இல்லையா? கையில புடிச்சு நிக்குதுங்க என் பெத்தவன். இதே அரசு சொல்லுது, நாங்கள் சரியான மருத்துவத்தை கொடுக்கிறோம். நீ சரியான மருத்துவம் தானே கொடுத்த, உனக்கு முடியலன்னா ஏன் உங்க ஒப்பனை மட்டும் போய் நீ ஏன்டா காவலில் சேர்த்த? கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? யாராவது கேட்டீங்களா? நீ தான் அரசு மருத்துவமனை தருமையை தனியாக சரியா நடத்துறிய. செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சொலி வந்துச்சு, நீ எங்கூட போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனை சேர்த்து போன, என்னை வந்து இங்க சேர்க்காதீங்க, எனக்கு ரொம்ப உசுறு மாதிரி இருக்கு. ஏன்னா உள்ள கொண்டு போகும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அடைசியா நம்மளை கொள்றதுக்கு முடிவு போட்டாடுவோம் அப்படின்ட்டு. இல்ல என்னை கொண்டு போய் காவேரியில சேர்த்துருக்கேன், இப்ப காவேரியில இருக்க ஒருத்தர் சேர்த்து அவர் போய் சேர்த்துட்டாருப்பா, பரவாயில்ல என்னை கொண்டு போய் காவேரியில கொண்டு போய் சேர்க்க. அப்போ எம்எல்ஏவுக்கு முடியலன்னா தனியார் மருத்துவமனை, எம்பிக்கு முடியலன்னா தனியார் மருத்துவமனை, கவுன்சிலருக்கு முடியலன்னா தனியார் மருத்துவமனை, உனக்கு வாக்கு செலுத்தி அங்கே அமர வைத்த பாவத்திற்காக நான் போய் சாக வேண்டியது அரசு மருத்துவமனை. என் மக்கள் ஒரே ஒரு முறை சிந்தியுங்களேன், ஒரே ஒரு முறை, கடைசியாக ஒரே ஒரு ஒற்றை வினாடியில் அந்த வாக்கு பொத்தானை அழுத்தும் போது நீங்கள் யோசியுங்கள், கடைசியாக உங்கள் உயிர் போகிற நிலைமை வரும்போது இவன் எவனும் கூட இருக்க மாட்டான். சாட்சி இருக்குங்க. ஏன் சாட்சி இல்ல? சென்னையில பெருவெள்ளம் வருது, எந்த எம்எல்ஏ எப்படி போனாரு? கெண்டக்கால தண்ணியில் பேட்டி கொடுக்குறாங்க மந்திரிங்க, விளையாட்டுத்துறை மந்திரி. நெக்கு கழுத்துல தண்ணியில் நிக்கிறானுங்க, சோறுல 3 நாளா. ஒரு அம்மா சொல்லுது என் பிள்ளைக்கு பால் இல்லைங்க. எம்பி சொல்றாருங்க காணொலி இருக்கு என்கிட்ட, பால் குடிக்கலன்னா என்ன ஆயிரம். இதே ஆதன் டிவி நெறியாளர் மாதேஷ் போய் ஒரு எம்எல்ஏ கேட்கிறாருங்க, எங்க இந்த 4000 கோடி நீங்க செலவு பண்ணிட்டீங்க, உங்களால சரியா வந்து இந்த வட்டம் மேனேஜ் பண்ண முடியல, இந்த முறையாவது அடுத்த முறையாவது வந்து மழை வெள்ளம் வரும்போது சரியா நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் கேட்டா எவ்வளவு நக்கல் இருக்கணுங்கிறிய. இன்னைக்கு மழை வெள்ளம் தட்டி பாருங்க, இன்னைக்கு இருக்கு. அவர் சொல்றாருங்க இதுக்கு மேல பண்ண முடியாது, இதுக்கு மேல எங்களால் ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் பண்ண முடியும். வெள்ளம்னா தண்ணி வரத்தானுங்க செய்யும், கடல் உள்வாங்க மாட்டேங்குது. இவன் பூரா புவியியல் வல்லுநராகவே இருக்கானுங்க. படிச்சா இந்த திராவிடம் படிக்க வச்ச அறிவியல் பார்த்தீங்களா, கடல் வந்துட்டு நீரை வந்துட்டு உள்வாங்க மாட்டேங்குதா. கோ பேக், நோ, எனக்கு வாட்டர் ஃபுல்லா இருக்குப்பா, ஏன் நீ எதுக்கு தேவையில்லாம் தண்ணி நீ வேற என்கிட்ட வர அப்படிங்கிற. இதை விட ஒரு பெரிய குத்து, பூமி தண்ணியை குடிக்க மாட்டேங்குதுங்க, அதுக்கு பாவம் தாக தீர்ந்து வச்சு சொன்னாருங்க. யாரும் சொல்லல, இதே சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார். என்ன சொன்னாரு? பூமியை வந்து தண்ணி வந்து குடிக்க மாட்டேங்குது, அதுக்கு தாக தீர்ந்துருச்சா போதும், அது வெளியேற மாட்டேங்குது இல்ல, நாங்க என்ன செய்யட்டோம்? இந்த தெருவில் வந்து பம்பு வச்சு அடுத்த தெருவுக்கு ஊத்துனா, அடுத்த தெருவில் சத்தம் போடாது, அடுத்த தெருவில் ஊத்துனா, கடைசியாக ஒண்ணு இல்லைங்க. நல்லா நீங்க தெரிஞ்சுங்க, என் படித்த என் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களே, ஒரே ஒரு ஒற்றை கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் சென்னையில் இதே கழிவுநீர் வாய்க்காலுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 8000 கோடி ரூபாய். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த மானங்கெட்ட திராவிட மாடல் ஆட்சியில் ஒதுக்கியது 4000 கோடி ரூபாய். கடைசியா வந்துட்டு ஐயா வந்து துரைமுருகன் சொல்லிட்டாரு, இல்ல இல்ல நாங்க மன்னிக்கிறேன், அவர் பேர் என்ன, திருச்சிக்காரரு நேரு வேற வச்சுக்கிட்டு பண்ற வேலையாது. நேரு பேருக்கு ஏற்பட்ட குத்தகை, இதுக்காகவே நேருடைய வாரிசுகள் இருந்தா அவர் மேல வழக்கு போடணும்.
அவர் சொல்றாருங்க, இல்லைங்க நாங்க 1600 கோடி தான் செலவு பண்ணா. சரிங்க, மிச்ச காசு வச்சிருப்பீங்களேங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா? இப்ப நிதிநிலை அறிக்கை வச்சா இல்லையா, இதுல 500 கோடி ஒதுக்கிட்டாங்கப்பா. ஏங்க மிச்சம் தான் உங்கள்ட்ட 2400 கோடி ரூபாய் இருக்கேங்க. இல்ல அது செலவு வச்சிருக்கோம், அதே வச்சிருக்கீங்களா? இல்ல அது இல்ல, நாங்க 500 கோடி ஒதுக்குறோம். ஆக மொத்தம் 8 நாளும் 12,000 கோடி ரூபாயா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் மேயரா இருக்கும்போது வெறும் 2500 கோடி ரூபாய் மட்டும் என் கையில் கொடுங்கள், இனி இங்க தண்ணீரே தேங்காது, சென்னை மாநகராட்சியில் முழுக்க நான் வடிகாலை அமைத்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் இதே இன்றைய முதல்வர். அன்றைய மேயரா இருக்கும்போது 2500 கோடி ரூபாயில் முடிய வேண்டிய வேலை 12,000 கோடி ரூபாயை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இன்று வரை வேலை நடக்கவில்லை. இன்றைக்கு வரை தண்ணி நிற்குதுங்க. ஏங்க யாருக்குமே புரியல? யாருங்க திருடல, எவங்க கொள்ளை அடிக்கல, எல்லாரும் சாகுறானே, நீ ஏன்டா சாகல? அப்படிதான் நம்ம கேட்க தோணுது. வீட்டு பணம் எப்படியா பாக்கிட்டு போச்சுக்கிற அந்த சிற்றரு வேணாமா என்ன சொந்தங்களுக்கு? அடுத்து இன்னொருத்தவர் இருக்காருங்க, அவர் இதை விட மீறினவர். அதாவது எல்லாருக்கும் எதற்காக இடஒதுக்கீடு அல்லது ஒதுக்கீடு கொடுப்பாங்கன்னா, வறுமை கோட்டுக்கு நீ கீழே இருக்க, அப்ப உன்னை சமமாக நடத்துவதற்கு, உன் வருமானத்தை பெருக்குவதற்கு உனக்கு ஒரு இடஒதுக்கீடு வைப்பாங்க. நீ உயர் சாதியில் பிறந்தாய் என்பதற்காகவே உனக்கு 10 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்துச்சா இல்லையா? இதே பாரதிய ஜனதா கொடுத்துச்சா இல்லையா? வெறும் 60,000 ரூபாய் சம்பளம் நீ உயர் சாதியில் வாங்கி இருந்தால் நீ அந்த 10% இடஒதுக்கீடுக்கு எலிஜிபிள் சொல்லுச்சா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இங்க சுத்தி இருக்க அத்தனை மக்கள் இருக்கீங்களா, யாருக்காவது மாசம் 60,000 சம்பளம் இருக்கா? 60,000 சம்பளம் வாங்கினேன்னா நீ பணக்காரன். ஆனா உயர் சாதியில பிறந்தவன் 60,000 வாங்கினா அவன் ஏழை ஆயிடுறானுங்க. இது நாடுங்க, இதெல்லாம் நம்ம நம்பணும். ஒரே சிரிப்பா இல்ல? இதை எதிர்த்து ஒரு கமல் பார்ப்பனர் இருக்காருங்க. நான் சொல்லலைங்க, காங்கிரஸை அடையாளமாக கொண்டிருக்கிற ராகுல் காந்தி சொன்னாருங்க, நான் ஒரு கமல் பார்ப்பனர் நூல் எடுத்து காமிச்சிருக்கேன். என்கிட்ட நூலெல்லாம் இல்லைங்க. யார் பறையன் என்கிறானோ நான் தான் பறையன் என்று எழுந்து சொல் என்று சொன்னாரல்லவா என் பாட்டன் ரெட்டைமலை சீனிவாசன், அவன் வாரிசு நான் சொல்றேன். நான் கமல் பார்ப்பனன் சொன்னவர் ஏத்து கேள்வியே கேட்கலைங்க. இது நாடுங்க, இப்படிலாம் நடக்குதுங்க. 6 மாசம் அண்ணாமலை வாக்கிங் போனாரா இல்லையாங்க? என் நாடு என் மக்கள் நல்லா கேளுங்க. என்ன சொல்லிட்டு போனாரு? திமுக ஆட்சி ஊழலாச்சிங்க, அதிமுக ஆட்சி ஊழலாச்சிங்க. நடந்து போனாரோ அல்லது வண்டியில போனாரோ, என்ன கேரகமா போயிட்டாரா இல்லையா? மோடி போன வாரத்துல பல்லடம் வந்தார்ல, மோடி சொல்லிட்டாரு எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்துட்டாருங்க, அதிமுக நல்லாட்சி கொடுத்து, ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தாரு. இப்படி அண்ணாமலை வெறிக்க பாக்குறாரு. 6 மாசம் பட்ட உழைப்பெல்லாம் பாலா போச்சு. என்னங்க 6 மாசம் நான் நடையா நடத்தி எவ்வளவு ஊழல் ஆச்சுக்கிறேன், நீ ஒரே மேடையில் உட்காந்து ஜெயலலிதாவா இவர் எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாங்க. எங்க நல்லாட்சி கொடுத்தாங்களே அந்த அம்மா ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தாங்கல்ல, அப்புறம் எங்க ஊழல் வழக்கு தூக்கி உள்ள போனாங்க. எங்க ஊழல் A1 அக்யூஸ்டுங்க, நான் சொல்லலைங்க. சத்தியமாயிட்டு A2 அக்யூஸ்டு எங்க அக்கா, எங்க அம்மா சசிகலா அம்மா உள்ள போயிட்டு வெளியே வந்துருச்சுங்க. அம்மா இல்லைங்க. ஆனா இதே மோடியா சொல்றாங்க நல்லாட்சி. இது நாடுங்க, நம்ம எல்லாம் இதை நம்பணும். ஏங்க டெல்லியில 3 மாநிலத்துல அதாவது நான் ஒரு விவசாய குடிமகன், நான் இன்று வரையில் தைரியமாக சொல்கிறேன், காலையிலிருந்து மாலை வரை இந்த மக்களுக்காக மண்ணுக்காக நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன். 14 ஆண்டு காலம் எனக்கு விவரம் தெரிய நான் இந்த மண்ணில் புழுதியை உழுது கொண்டுதான் இருக்கிறேன். இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பொதி நெல்லுங்க, பொதி நெல்ல ஒரு நாத்து விலை எத்தனை நாள் தெரியுமா? தெரியாதா? சோறு தானே திங்கிறீங்க. பொதும்பி வந்த நெல்லுங்க, புள்ளத்தாச்சி கர்ப்பத்திரி புள்ளத்தாச்சி மாதிரி 90 நாள் வளர்த்திருப்பானுங்க. 25 நாள் நாத்து பாவி இருப்பேன், 25 நாள் நாத்து எடுத்திருப்பேன், எத்தனை செய்தி ஓட்டிருப்பேன், எத்தனை உழவு ஓட்டிருப்பேன், எத்தனை மடிச்சு ஓட்டிருப்பேன், எத்தனை களை எடுத்திருப்பேன், எத்தனை நீர் மேல வளர்த்திருப்பேன், உரமேலாண்மை எத்தனை பார்த்திருப்பேன். அந்த சிற்றறி வேணாம், பொது நெல்லு மேல இதே ஜேசிபி வச்சு மணலை போட்டு நீ ரோடு போடல இந்த திராவிட மாடல் அரசு. சொல்றானுங்க எனக்கு ரேஷன் கடையில் ஓசி ஆசி விடுறேன், ஆத்திர வருமா இல்லையா? பிள்ளை புத்தவங்களுக்கு தான் வழி தெரியுமாங்க. நான் விவசாய குடிமையாங்க, இன்று வரைக்கும் நான் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் வழி தெரியும். 3 மாநிலத்தில் உட்காந்து போராடி இருக்காங்க. என்ன நான் உற்பத்தி பண்ற பொருளுக்கு எனக்கு ஆதார விலை கொடுன்னு சொல்லி, எங்க இருக்க பாக்கெட்ல இருக்க பேனாவுக்கு ஆதார விலை இருக்குங்க, 10 ரூபாய்க்கு விற்க கூடாது, 5 ரூபாய்க்கு விற்க கூடாதுன்னு. என் கத்திரிக்காய்க்கு 1 ரூபாய்க்கு விற்க கூடாதுன்னு ஆதார விலை இல்லைங்க. 1 ரூபாய் சொல்லு, வெறும் 1 ரூபா கத்திரிக்காய் 1 ரூபாய்க்கு விற்க கூடாது, இதுதான் ஆதார விலை சொல்லி முடிக்கவே மாட்டானுங்க. ஏங்க நிலத்துல கால் வைக்கலாம், ஆனா வசனம் எல்லாம் கேளுக்கல. நீ சேத்துல கால் வைக்கலாம், நாங்க சோத்துல கை வைக்க முடியாது. அது நிலம் உயரா, நீர் உயரா,
நெல்லுயரா கோணுயரா இதெல்லாம் நான் உண்மையிலே நான் இவ்வளவு கோபமா பேசக்கூடிய ஆளே இல்லைங்க. நான் ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு ஆளு. ஆனா பார்க்க பார்க்க வேதனையா இருக்கு. மீண்டும் ஒரு முறை 18வது முறையும் ஏமாற்று விடாதீர்கள். கஜினி 18 முறை போடுறது ஜெயிச்சானுங்க. என் மக்களுக்கு கடைசி வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்தா பசுமாடு, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் நாடு, இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இந்த 3 தவிர உனக்கு ஒண்ணும் இருக்காது. திங்க சோறு. ஏன்னா 3 மாநில விவசாயிங்க வந்து டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கான். ஏன்னு எங்க நாதி இல்ல, உனக்கு எங்க திங்கிறக்கு சோறு வரும்? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அரிசியை கடைப்பட அரிசி வந்துடும் சொல்லி. என் மக்களே, 1 லிட்டர் போத்தல் குடிநீரின் விலை 2024 20 ரூபாய். நல்லா நினைச்சுப்பார். 2050 2100 உனக்கு நீர் மேலாண்மை என்னன்னு தெரியுமா? நீர் மேலாண்மை தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு தண்ணீர் வந்துட்டு மனித தேவைக்கானதா உயிர் தேவைக்கானதா? சிற்றறிவு வேணாமா? நாய்க்கு நரிக்கு புழுவுக்கு வண்டுக்கு ஈக்கு எறும்புக்கு யாரா தண்ணி கொடுக்கறது? கேள்வி ஏன் வரலைங்க? யாருமே கேள்வி வரலைங்க. அச்சமா இருக்குங்க எனக்கு. எனக்கு எனக்கு பச்சை பிள்ளைங்க இருக்குங்க. என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? எங்க அப்பா 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தெருவில் இந்த திராவிட கட்சிகளையும் இந்த மத்திய தேசிய கட்சிகளை ஏற்றி கேள்வி எடுத்தான்னு வச்சுங்க, இன்னைக்கு நான் வந்து சுகபோக வாழ்க்கை நான் வாழ்ந்துருப்பேங்க. இன்னைக்கு நான் ரோட்ல வந்து நின்று கத்துறேன்னு வச்சுங்க, நாளைக்கு என் பிள்ளைங்க கத்துறது கூட இருக்காதுங்க. யாருக்குமே புரியலைங்க. உங்களுக்கு அச்சமாவே இல்லையா? 2024 போத்தல் தண்ணீர் வந்து 20 ரூபான்ட்டானே. நாம் தமிழர் கட்சி சொல்லுங்க, இந்தியாவில் எவனும் சொல்லாத ஒன்றை சொல்கிறது. என் மக்களுக்கு தூய தரமான சுகமான குடிநீரை இலவசமாக தருவோம். இந்த போத்தல் நீரை ஒழித்து கட்டுவோம் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, நான் போய் தர்றேங்க. இதே நாம் தமிழர் கட்சி மேடையில் இருந்துதான் சொல்கிறேன். அதிமுகவா திமுகவா அம்மா வந்து நல்லா கழுங்க மிக்சி கொடுத்துங்க, கிரைண்டர் கொடுத்துங்க, ஆடு மாடு கோழி நாய் எல்லாம் கொடுத்துச்சுங்க. ஆனா போத்தல் தண்ணி 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துச்சு. அப்பயாவது புரிஞ்சுக்கிற வேணாமா? என் அன்பான உறவுகளே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு முறை சிந்தியுங்கள். எதற்காக நாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? இவர்களின் ஆதியை தோண்டி எடுத்து வாருங்கள். காங்கிரஸ் எதற்காக, அது முதல்ல திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? காங்கிரஸ் பெரிய ஊழல் கட்சிங்க, அவன் பயங்கரமான திருட்டு பையன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது இதே திமுக. ஆனா இதே திமுக இன்று யாரோட கூட்டணி வச்சுன்னா அதே காங்கிரஸோட. ஏங்க அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ்காரர் சொல்றாரு எங்களை பார்த்து வந்துட்டு, நீங்க என்ன பெரிய ஓகே தரிசியா, நீங்க சுடுகாட்டு கூரையில வந்து ஊழல் பண்ண கட்சியாச்சு அப்படின்னு காங்கிரஸ் திமுக பார்த்து சொல்லுது. உடனே திமுக சும்மா இருக்குமா? அடே அப்பா, நாங்க மட்டும் தானா நீங்க செய்யலாக்க, ராணுவ வீரர்களோட அந்த சவப்பெட்டி செய்யறதுல நீங்க ஊழல் செய்யலாக்க அப்படின்னு யார் சொல்றா? இதே திமுக காங்கிரஸ் பார்த்து சொல்லலாம். முகா திருடன், மலை திருடனா அவன் பெருந்திருடன். ரொம்ப எளிமையா என் மக்கள் புரிஞ்சுக்குங்க. ஆடு விலை 5000 ரூபாய், மாட்டு விலை 20000 ரூபாய், பன்னி விலை 10000 ரூபாய், கோழி விலை கூட 1500 ரூபாய். ஆனா உனக்கு விலை வச்சிருக்கேன் 500 ரூபாய், 28 காசு. வெறும் ஒரு நாளைக்கு 5 ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு வெறும் 28 காசை வச்சு உன்னை வாங்குறதுக்கு வரேன். வீடு வீடா வருவேன், தெரு தெருவா வருவேன், ராத்திரில இந்த இருட்டுக்குள்ள கோழி தர்ற மாதிரி வருவேன் பணம் கொடுக்கறதுக்கு. நல்லா வச்சுங்க. கோழி விலை கூட இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. ஆனா உனக்கு வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து உன் வாக்கு பெறதுக்கு வரேன். என் மக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, தங்கமான வாக்குகளை தவிட்டிற்கு விற்காதே என்று சொன்ன அண்ணா ஆரம்பித்த கட்சியின் திருடர் கூட்டங்கள் என்று சொல்கிறது, பால்ல சத்தியம் மட்டும் தாரேன் எனக்கு வாக்கு செலுத்தீங்கன்னு சொல்லுது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியலைங்க. அரசியல்வாதிகள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்ப்பது நம் முட்டாள்தனம். தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தனி மனிதனாக நாம் உணர்ந்து தெளிய வேண்டும். நமக்கான அரசியலை முன்னெடுப்பது யார்? இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பிரச்சனை முன்னெடுப்பது யார்? பாரதிய ஜனதா இவ்வளவு நடைபயணம் சென்றார் அல்லவா? யாரு? நம்ம மதிப்பிற்குரியவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணன் அவர்கள் மாணவர் பிரச்சனைக்கு, மீனவர் பிரச்சனைக்கு, ஆசிரியர் பிரச்சனைக்கு, மருத்துவர் பிரச்சனைக்கு, செவிலியர் பிரச்சனைக்கு, துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைக்கு ஏதோ ஒன்றுக்காவது அவர் வந்து நின்றுக்காராம். நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தொலைக்காட்சி ஊடகங்களை கையில் வச்சிருக்கல ஆளும் அரசு எதுக்காவது நின்றுக்காரங்க? மலை வளங்கள் மொத்தமும் சுரண்டி, இங்க இருந்து கேரளால மழையே இல்லையாங்க, இங்க மொத்தமும் சுரண்டி எடுத்துட்டு போறான் இல்லைங்க வில்லிங்கத்துல துறைமுகம் கட்ட. ஏங்க யாருமே கேட்கல, எந்த கட்சியுமே ஏங்க போராடல? ஏங்க மழை இல்லைன்னா நீர் இருக்காங்க, நீர் இல்லைன்னா சோறு இருக்காங்க, சோறு இல்லைன்னா வயிறு இருக்காங்க, வயிறுனா உயிர் இருக்காங்க. கத்தி செத்துட்டானுங்க. என்ன சீமா 13 ஆண்டு காலமாக கத்தி சாகிறான். யாருமே கேட்கலங்க. என்ன தவறாய் போச்சு? ஒரு முறை சிந்தியுங்களேன். 500க்கும் 1000த்திற்கும் என் வாக்கு இல்லை என்று சத்தியம் செய்யுங்களேன்.
நாளைய என் வாழ்க்கை, இன்றைய வாழ்க்கை என் நாளைய தலைமுறையின் வாழ்க்கை என்பதை முடிவு செய்யுங்களேன். ஏன் செய்யவே மாட்டேங்கிறீங்க? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக என்று போராடிய ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்களேன். இஸ்லாமியர்கள், அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன் என்று பச்சை பொய் சொல்லி வாக்குகளை பிரித்தது, வாக்குகளை அப்படியே அள்ளி கொண்டு போனாங்க இதே திமுக. இதே இன்றைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னாருங்க. இப்ப ஒரே வார்த்தையில சொல்லிட்டாருங்க, ஏங்க விடுதலை செய்யறேன்னா அவர் சொல்லல, சட்ட அமைச்சர் சொல்றாரு. அதுல பல சட்ட சிக்கல் இருக்கு, அதுல எல்லாம் தளபதி மாட்டிக்க மாட்டார். ஏமா ஏன்னா நீ அன்னைக்கு வந்து சொன்னேன், நான் போன இந்த சட்ட சிக்கல் தெரியல வாய் வசப்பட்டார். இதெல்லாம் நடக்குங்க. நகை அப்புறம் அவன் கழுத்துல விட்டுருக்கீங்களா, தாலியிலே அத்து கொண்டு போய் அடமான வச்சுராத்தே, ஏன்னா நாங்க வந்து திருப்பி கொடுத்துருவோம் சொன்னாருங்க இன்னைக்கு விளையாட்டுத்துறை மந்திரி. தம்பி கடை வாங்கி படிச்சாக்க கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம்னு வச்சுக்க ஓ கடனை பூரா நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் சொன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க வந்து திருப்பி நாங்க வந்தா தான் கொண்டு வர முடியுங்க. அந்த பென்ஷன் ஸ்கீம், பழைய பென்ஷன் ஸ்கீம், கலைஞர் வந்து ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல, அதை நாங்க வந்தா தான் கொண்டு வர முடியும். இதே அரசு ஊழியர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை கேட்டீங்கன்னா 58 வயசுல ரிட்டையர் பண்ண வேண்டிய ஆள் 60 வயசு கொண்டு போயிடுச்சு. காரணம் காசு இல்ல. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி போக்குவரத்து ஊழியர்கள், நீ எனக்கு காசு தர வேணா, என்னுடைய பிடித்த பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ரோட்ல இருந்து போராடினாங்களே, கொடுக்கலைங்க. இதை விட உச்சம் என்ன தெரியுமா? இதை விட உச்சம் இவர்களுக்கு நல்ல சாதனை வராது என்பதற்கு உச்சம் என்ன தெரியுமா? கண் பார்வையற்ற என் மக்கள், இந்த மண்ணின் மக்கள் நின்று தனக்கு தேவையான உரிமைகளை தாருங்கள் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கும் பொழுது கண் பார்வையற்ற மக்களை வாங்க உங்களோட பேசுவாங்க கூட்டு போய் வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஆங்காங்க இறக்கி விட்டு தனித்தனியாக இறக்கி விட்டு சென்றது இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு. ரத்தம் கொதிக்குமா இல்லையா? சோறு தான் இருக்கிறேன். இப்பெல்லாம் வேண்டாமுங்க, இப்பெல்லாம் பேசிடுவேன் நானு. ஆனா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க நெஞ்சில ஈர வேண்டாமா? எல்லாரும் உணவைத்தானே தின்கிறோம், சோறு திங்கிறீங்களா அது ஒரு வேற மாதிரி ஆயிடுதுங்க. எல்லோரும் உணவைத்தானே சாப்பிடுகிறோம். அதனால் தயவு கூர்ந்து என் அன்பான மக்களே, இன்னும் 10 நாட்களில் உங்களிடம் கபட நாடகமாட போலி வேஷம் போட்டுக்கொண்டு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் ஒரே வார்த்தையில் கேளுங்கள். 60 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டீர்களே, என்ன ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள். 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்த 5 ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தா இல்லையா? ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக இந்த மண்ணை ஆண்டுதா இல்லையா? ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள். கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா இந்த கட்சி இந்த மண்ணை ஆண்டதா இல்லையா? இந்த இந்தியா முழுமைக்கு ஆண்டதா இல்லையா? ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள். 60 ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் மண்ணை ஆண்டதா இல்லையா? ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள். இவர்கள் செய்திருந்தால் இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றி இருக்க முடியும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு செய்யும் நோக்கம் கிடையாது. இது பண வேட்டையான வேட்டை காடாக இந்த தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும். யாரெல்லாம் இல்லைன்னு சொல்லட்டும், தனிப்பட்ட வாக்குவாதத்திற்கு வருகிறேன், வாதம் பண்ணிக்கிறோம். என் மக்களே, நீங்க நினைச்சு பாருங்க, வர்ற மக்கள்கிட்ட வர்ற வாக்காளர்கள்ட்ட நின்று ஜெயிச்ச போனோட்ட நின்று ஜெயிச்சார்ல பாராளுமன்ற தொகுதி எம்பி யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். நான் என்ன மைக் ஆஃப் பண்ணிடுறேன், யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நாடாளுமன்ற கடந்த 5 ஆண்டுகளா வந்து நான் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கேன் இல்லையா, அவர் பேர் ஒரு ஆள் சொல்லுங்க. அவருக்கு மூஞ்சி தெரியுமா? யாருக்காவது தாடி வச்சிருப்பாரா? தாடி வச்சிருக்க மாட்டாரா? உள்ளமா கொயரமா நெட்டையா வளர்த்தியா? யாருக்காவது இது அந்த 5 வருஷம் அவருக்கு தொகுதிக்கு எத்தனை வந்திருக்காருங்க? ஏங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க மக்கள்? ஏங்க கேள்விகள் இப்ப பதில் வராதுங்க. விதைக்காம விளையாது மக்களே. இன்று நீங்கள் விதையை இடாமல் அது விளையாது, அது அறுவடை செய்ய முடியாது. விதைக்கும் போது வேடிக்கை பார்த்தவன் அறுவடை செய்யும் போது கைகட்டி சும்மா தான் நிக்கணும். இன்று நீங்கள் கேள்வி கேட்க தவறும் பட்சத்தில் அவன் நாளைக்கு அதிகாரத்தை உட்கார்ந்து கொண்டு போய் அவன் நினைச்சதெல்லாம் செய்யத்தான் செய்வான். காரணம், அதிகாரம் மிக வலிமையானது. நாம் தமிழரும் அதே தான் சொல்கிறது. என் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அதே தான் சொல்கிறான். அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. இவ்வளவு தூரம் ரோட்ல நிற்க தேவையில்லைங்க, இவ்வளவு தூரம் கத்த தேவையில்லை. ஒரே ஒரு ஒற்றை கையெழுத்தில் மாற்றிவிட முடியும். அரசு பணியாளர்கள், அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், அரசு அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கவுன்சிலர்கள், வார்டு மெம்பர்கள், முதலமைச்சர்கள் அனைவர் வீட்டு பிள்ளையும் அரசு பள்ளியில் தான் படிக்கும். அப்படி இல்லை என்றால் உங்கள் பதவி பறிக்கப்படும். ஒற்றை தீர்மானத்தில் கொண்டு வர முடியும். இவர்களால் செய்ய முடியும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்களுக்கு செய்யும் எண்ணமில்லை. ஒற்றை கையெழுத்தில் முடிய வேண்டிய வேலை. நீட் தேர்வை
நீட் தேர்வை ஒழிக்க முடியாது. அதாவது நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. நாம விலக்கு வேணா கேட்கலாம். நான் வெறும் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் தமிழ் பட்டய படிப்பு தான், தமிழ் பட்ட படிப்பு முடிச்சிருக்கேன், வேளாண்மையில பட்டய படிப்பு முடிச்சிருக்கேனுங்க. எனக்கு தெரியுதுங்க, மத்திய அரசு கொண்டு வந்ததை மாநில அரசு விளக்க முடியாதுங்க, தள்ளுபடி தான் வாங்க முடியும், அதாவது கால நீட்டிப்பு வாங்க முடியும். இதே உதயநிதி சொன்னாரா இல்லைங்களாங்க? என் மக்கள் நெஞ்சில கை சொல்லுங்க, சொன்னாரா இல்லையா? வெக்க மான சூடு சொரண சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனுக்கு தான் அத நீட் தேர்வை விளக்குற அந்த ரகசியம் தெரியும். 3 ஆண்டு ஆச்சுங்க. வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு இல்ல, சொரணை இல்ல. நான் சொல்லலைங்க, அவர் சொன்னாருங்க. நான் குடியிருக்கிற மக்கள் திகமா பார்க்க கூடாது, இதெல்லாம் நான் சொல்லலைங்க, அவர் சொன்னாருங்க. கடைசி வரையும் செய்யலைங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சாருங்க. கடைசியா இளைஞரின் மாநாட்டுல 85 லட்சம் நீட் தேர்வுக்கு எதிரான அந்த நாங்க கையெழுத்து அட்டையை வாங்கி விட்டோம். நான் கூட நினைச்சேன், சூப்பர்பா, கடைசியா ஏதோ சொன்னதுக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு. என்ன செஞ்சாரு தெரியுமில்ல? இளைஞரின் மாநாட்டை போட்டு ஒரு 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த 85 லட்சம் கையெழுத்து அட்டையும் பதிச்சு விட்டு பார்வையா வச்சு, சரி ரைட், பார்வைக்கு வச்சுட்டாங்க, ஊடகத்துல காமிச்சிட்டாங்க. இதை உடனே கொண்டு போய் டெல்லியில கொண்டு போய் நேரடியா பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சகத்தையோ அல்லது கல்வி மந்திரியோ பார்த்து கொடுத்துட்டு எப்படியா 1 வருஷமா விளக்கு வாங்கினோம் நம்பணும். சாயங்காலம் தெருவுக்கு வந்துருச்சுங்க, குப்பமேட்டுக்கு போயிருச்சுங்க. என் அன்பான மக்களை, சத்தியமா குப்பமேட்டுக்கு போயிருச்சுங்க. 85 லட்சம் பேர் ஒரு நம்பிக்கையோட கையெழுத்து போட்டு போனா இல்லையாங்க? ஏங்க அத்தனை திமுக கையெழுத்து போட்டுச்சு. அதுல பாதி ஒரு 40 லட்சம் பேர் அப்ப என் வீட்டுக்குள்ள இந்த நீட் தேர்வு இல்லாம மெடிக்கல் காலேஜ் சேர்ந்துருப்பான ஒரு நம்பிக்கையில ஒரு கையெழுத்து போட்டு இல்லைங்க. மொத்த கையெழுத்து ரோட்ல தெருவில் தூக்கி போட்டாங்க உதயநிதி. ஏங்க அவங்க அப்பா வாரம் போறாருங்க டெல்லியில், அவர் பார்க்க. இவர் மறாத வாரம் பின்னாடியே போறாருங்க. அவர் அதுக்கப்புறம் அங்க திரும்பி வராருங்க. எங்க வரப்போதாவது ஏங்க இந்த மாதிரி கையெழுத்து இருக்கும் சொல்லலாமா இல்லையாங்க? அத்தனை நாடகம். இது கூட புரியல. பச்சை போய் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். நடப்பது அத்தனையும் தெரியும். ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா? புரியவே இல்லை. நாம் தமிழர் கட்சி எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த மத்தியில் தன்னை ஆட்சியை அதிகாரத்தை தக்க வைக்க துடிக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசும் இனி ஒரு முறை வாய்ப்பே இல்லைங்க காங்கிரஸுக்கு. அது அவருக்கும் தெரியும். அதனால ரொம்ப கம்மியா சைல்டா சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும். நாம் தமிழர் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும், ஒற்றை கேள்விக்கும் இந்த மக்களின் முன்னால் இவர்கள் பதில் சொல்லாமல் போகவே முடியாது. இறுதியாக நம் மண்ணின் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினராக என் அன்பு அண்ணன் மருத்துவர் படித்தவர், அதாவது படித்தவர்னால இந்த திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற அப்படியே அச்சமா இருக்க. படிச்சவனா வழக்கே இல்லையா பேர்ல அப்படிவாரு. வழக்கே இல்லாத, குற்ற பின்னணியே இல்லாத ஒரு வேட்பாளர் எனது அண்ணன் மருத்துவர் சுரேஷ் அவர்களுக்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் சின்னமே இல்லாமல் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற உறவுகளே, நன்றாக எண்ணி பாருங்கள். சின்னத்தை நம்பியவன் கூட்டணி பேரத்தில் நிற்கிறான். மக்கள் முன்னாடி எங்கள் எண்ணத்தையும் கருத்துக்களையும் நம்பியவர்கள் இன்று மக்கள் முன்னிலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் வாக்குகளை இந்த ஒரே ஒரு முறையாவது சிந்தித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கும் என் அண்ணன் மருத்துவர் சுரேஷை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாராளுமன்றம் அனுப்புவோம். என் அண்ணன் குரல் நிச்சயமாக 2024 பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு ஐயமில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என் தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.